கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியா சொல்லுகிறார், நான் எருசலேமுக்கு அதிபதியாக வந்து அலங்கம் கட்டத் தொடங்கி 12 ஆண்டுகள் ஆகிறது. நான் கஷ்டப்படுகிற யூத மக்களுக்கு பண உதவி, தானியம் கடனாக கொடுத்திருக்கிறேன். ஆனால் நான் யாரிடத்திலும் அதற்கு வட்டி வாங்கவில்லை. யாருடைய வயலையும் நான் வாங்கவில்லை, அது இனாமாக கொள்ளவும் இல்லை. அந்த அளவுக்கு நான் அலங்கம் கட்டுமான வழியிலே முயன்று நின்றேன் என்று அவன் கூறுகிறார். யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதியாரும் என்னோடே கூட வந்த சகோதரர்கள், வேலைக்காரர்கள் எல்லாரும் என் பந்தியிலே என்னோடு நித்தமும் சாப்பிட்டார்கள். ஒரு நாளுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும், கோழிகள், காடைகளாகிய பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் சகலவித திராட்சரசமும் பரிமாறப்பட்டது. இப்படி நான் இந்த மக்களுக்கு அனுதினமும் சாப்பாடு கொடுத்த போதிலும் அவர்கள் பட்டபாடு கடினமாயிருந்தபடியால், அதிகமான பண கஷ்டம் இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படிகள் ஒன்றையும் நான் வாங்கவில்லை. அந்த அளவுக்கு இந்த அலங்க கட்டுமான படியை நான் ஊழியமாக நினைத்து செய்தேன் என்று கூறுகிறார். ஆகவே நெகேமியா சொல்லுகிறார், என் தேவனே, நான் இந்த ஜனத்திற்கு செய்த நன்மைகளை நீர் நினைவு கூர்ந்து எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி கூறுகிறார். ஆனால் ஏற்கனவே எருசலேமில் இருக்கிறவர்கள் இவர்களுடைய சத்துருக்கள் விரித்து போட்ட அலங்கத்தை கட்டுவதற்கு கூட மனமற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்காக நாம் உழைக்கிற போது, கொடுக்கிற போது தேவன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நினைத்தருளுவார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ஒருவர் அநேக ஆண்டுகளாக ஒரு அனாதை இல்லம் கட்ட வேண்டும் என்று நினைத்தார். அதனால் அதற்காக ஜெபித்தார். பின்பு காரியம் வாய்த்தது. ஒரு நிலம் வாங்கினார். அதிலே ஒரு சிறிய கட்டிடம் கட்டினார். சகல வசதிகளையும் உண்டாக்கிவிட்டு பின்பு அரசாங்க அங்கீகாரத்திற்காக முயற்சி பண்ணி அதையும் அவர் வாங்கிவிட்டார். இப்போது அவருடைய விடுதிக்கு அனாதை பிள்ளைகள் வர வேண்டும். அதனால் அந்த அங்கீகார கடிதத்தை நகலெடுத்து காம்பவுண்டு சுவரில் ஒட்டிவிட்டார். இப்போது அநேக அனாதை பிள்ளைகள் அவருடைய விடுதிக்கு வந்தது. இவரும் வந்த பிள்ளைகளை எல்லாம் தெய்வம் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று எண்ணி படித்து முடித்த அநேக பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுப்பது, திருமணம் முடித்து கொடுப்பது போன்ற இன்னும் அநேக பாதுகாப்பானவைகளையும் அவர் செய்தார். அதனால் அந்த பிள்ளைகள் எல்லாரும் அவரை அப்பா என்றுதான் அன்போடு அழைப்பர். ஆண்டவரும் அவருடைய சேவையையும் பிள்ளைகளிடம் அவர் காட்டுகிற அன்பையும் பார்த்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வருகிறார். அவருக்கு நன்மை உண்டாகும்படி தேவன் அவர் குடும்பத்தை நினைத்தருளினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு அவருக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுகிற போது தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நன்மையாக நடத்துவார் என்று நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவன், நம்மை நினைத்தருளும் தேவன். ஆகவே அவருடைய பிள்ளைகள், நலிவடைந்தவர்கள், சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகளுக்கெல்லாம் நாம் நெகேமியாவை போல எதையாகிலும் செய்கிற போது அவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நன்மை உண்டாக நம்மை நினைத்தருளுவார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்து உம்மிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.